குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை நாங்கள் 1 லேக் டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், அது டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, டேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்போது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லேக் டைம் ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் ஆகிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வெளியேற ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை. ஏன்னா ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக. அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் ஒரு டேக்காவாக எடுத்துக்கிறேன்னா, கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக.